வந்து 7ஆம் வகுப்புல இருக்கலாம், 8ஆம் வகுப்புல இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது தான் ரசாயனவியலுக்குரிய அஸ்திவாரம், த பேக் போன். அப்ப நீங்க கவனமாக நீங்க வந்து ஒரு பேப்பர் கொப்பி வச்சிருக்கணும், எழுதுறதுக்கு பென்சில்ஸ், கலர்ஸும் கொஞ்சம் வச்சிருங்க, கலர் பென்சில் மாதிரி. ஏன்னா அது உங்களுக்கு உதவி செய்யும் ஒன்றை விளங்கி கொள்றதுக்கு. சரி, இது 10ஆம் வகுப்புல சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்க 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு கவனமா கேளுங்க. நான் உங்களை அந்த அளவுக்கு நான் கொண்டு சொல்லி கொடுக்க போறேன். ஆண்டவர் உதவி செய்வார். சரி, இப்ப வந்து அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அப்ப கெமிக்கல் பாண்டிங் என்றா ரசாயன பிணைப்பு என்ற முதல் என்னன்னு பார்ப்போம். அப்ப என்னண்டா, இப்ப வந்து அணுக்கள் வந்து தனித்தனியா இருக்காது. அணுக்கள் தனித்தனியாக இருக்காது. அப்ப அணு என்ன செய்யும், அது வந்து இன்னொரு அணுவோட சேர்ந்து இருக்கும், இன்னொரு அணுவோட பிணைந்து இருக்கும், பிணைக்கப்பட்டு இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இதுல வந்து இங்க பாருங்க, இந்த சிவப்பு இந்த இது வந்து இந்த அணுவோட ஒரு பாண்டிங்ல இருக்கு, பிணைப்பா இருக்கு. சரியா? அப்ப அதைத்தான் சொல்றது என்னதுன்னு ரசாயன பிணைப்புகள். அணுக்களை சேர்க்குது பாருங்க, பெரிய பெரிய மூலக்கூறுகள் இங்க இங்க காணப்படும். பெரிய பெரிய நிறைய அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கு. அப்ப அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது என்னதண்டா, அயன்கள். அயன்கள் என்ன, உதாரணமாக இப்ப பாருங்க, சோடியம் என்ற ஒரு அயன் இருக்குது, சோடியம். இது வந்து சோடியம் அயன். அப்ப இந்த அயன்கள் என்ன செய்யுமாண்டா, தனியே இருக்காது, அது வந்து இன்னொரு அயனோட சேர்க்கப்பட்டு இருக்கு. இந்த அயனோட சேர்க்கப்பட்டு இருக்கிற போது, பிணைக்கப்பட்டு இருக்கிற போது அது என்னவாக வருகுதுண்டா, இதுதான் நீங்க கறி சமைக்கல போடுற உப்பு, உப்பு எடுத்து போடுவீங்க தானே. அப்ப அது வந்து இந்த அயன்கள் பிணைக்கப்பட்டு இருக்கு. அப்ப ரசாயன பிணைப்பு என்ற என்ன, ஒன்று அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொள்ளப்படுகிறது, அல்லது அயன்கள் ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொள்ளப்படுகிறது. இதுதான் இந்த ரசாயன பிணைப்பு, கெமிக்கல் பாண்டிங். சரியா? அயன்கள் என்ன, அதுக்கு நான் வர்றேன், அடுத்த ஸ்லைட்ல அது வருது. ஓகே, அது எப்படி இந்த அணுக்கள் எப்படி அயன்களாக வருகிறது என்பதை நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஓகே, சரி. இப்ப வந்து அடுத்த ஸ்லைடுக்கு நாங்க போவோம். அப்ப முதல் இவற்றை எல்லாம் நாங்க படிக்க முதல், இந்த பிணைப்புகளை பற்றி ஆழமாக நாங்க படிக்க முதல், நான் உங்களுக்கு இந்த மூலகங்கள் எவ்விதமாக லைக் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல 118 மூலகங்கள் இருக்குது. உங்களுக்கு அவை எல்லாம் தெரிய தேவையில்லை உங்களுடைய இதுல. ஆனா 118 இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அந்த மூலகங்கள் ஒவ்வொன்றும் எப்படியான தன்மை இருக்கிறது, இலத்திரன் அமைப்பு எப்படி, அதன் அணுக்கள் எவ்வளவா இருக்கிறதுன்றத நாங்க கொஞ்சம் ஆழமாக இந்த இடத்துல பார்ப்போம். இப்ப சரியா? இப்ப வந்து இந்த மூலகங்கள் எல்லாமே ஒரு ஒரு அட்டவணையில ஒழுங்காக அடுக்கப்பட்டு இருக்கிறது. ரைட், அரேஞ்ச்ட் அடுக்கப்பட்டு இருக்கிறது ஒழுங்காக. அப்ப எப்படி அடுக்கப்பட்டிருக்குதுண்டா, இப்ப பாருங்க, இது உங்களுக்கு இப்போதைக்கு இப்ப பாருங்க, முதலாவது ஸ்டார்ட்ல
எங்களுக்கு இருக்கிறது வந்து ஹைட்ரஜன். அதுக்கு அடுத்ததாக அடுக்கப்பட்டிருக்கிறது ஹீலியம், ரைட்? இந்த பாருங்க He. ஒவ்வொரு மூலகத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது, சரிட்டா? இப்ப வந்து ஒரு சிம்பிள், இப்ப வந்து உங்களுடைய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஒரு சிம்பிள் இருக்கு தானே, அது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. ஆனா இந்த சிம்பிள் வந்து மூலகத்தின் பேரோட இணைந்து இருக்கு. இப்ப ஹீலியம் அதை நாங்க எப்படி ஸ்பெல் பண்றதுண்டா HELIUM, ஹீலியம் இங்கிலீஷ்ல. இதுக்குதான் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த மூலகத்தின் குறி லைக் சிம்பிள் என்னது? HE, அவ்வளவுதான். அது வந்து ஆவர்த்தன அட்டவணையில ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஹைட்ரஜனுக்கு பிறகு ஹீலியம் வரும். அப்ப நீங்க ஏற்றலாம், ஏன் ஹீலியம் வரணும், வேறொன்று ஏன் வர இல்லாதண்டு? எப்படி இது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறதுண்டா அவைகளினுடைய புரோட்டான் நம்பர், புரோட்டான் என்னது, ஓகே, புரோட்டான் எண்ணிக்கையை வச்சுதான் இந்த மூலகங்கள் புரோட்டன்ஸ். அப்ப நாங்க வந்து இனிமே எங்களுடைய கிளாஸ்ல பி என்று போடுவாங்க. நீங்க எங்கெங்க எல்லாம் பி பாக்குறீங்களோ அது மீனிங் வந்து புரோட்டான் எண்ணிக்கை. அப்போ ஒவ்வொரு மூலகத்துக்கும் தனித்துவமான ஒரு புரோட்டான் எண்ணிக்கை இருக்கு. அப்ப நீங்க இப்ப யோசிக்கலாம், இது என்ன மிஸ் புரோட்டான்ன்றீங்க என்னன்னு. இப்ப நாங்க வந்து அணுவுக்குள்ள போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு. இப்ப வந்து ஹைட்ரஜனை நீங்க எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜன் எப்படி இருக்குமெண்டா, அதன் அணுவை எடுத்தா ரைட், அது மிக 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 சின்னது, சரியான சின்னது. ஆனா அதை எடுத்தா அதுக்கு முதல் இருக்கும் வந்து ஒரு நியூக்ளியஸ், ஒரு நடுவுக்குள்ள ஒண்டி இருக்கு, சரியான சின்னது, ரைட்? அப்ப இந்த நடு மையத்துக்குள்ள என்ன இருக்கிறதண்டா புரோட்டான் இருக்கு. புரோட்டான் அண்ட் புரோத்தன்கள் இருக்கு. இந்த புரோட்டான் அவைகள் வந்து புரோட்டான்ஸ், புரோத்தன்கள், அவைகள் வந்து எப்பயுமே அவைகளுடைய சார்ஜ் அண்டா சரி அது தெரிஞ்சா சார்ஜ்னா அதுக்குரிய ஐ டோன்ட் நோ பாசிட்டிவ். அது ஒரு புரோட்டான் இருந்தா இந்த அணுக்கு வந்து ஒரு பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதே நேரம் 2 புரோட்டான் இருந்தா 2 பாசிட்டிவ் சார்ஜ் அந்த அந்த நியூக்ளியஸ்ல காணப்படும், அதோட சார்ஜ். சரியா? இப்ப வந்து ஹைட்ரஜன் பாருங்க, அதோட நம்பர் வந்து 1. என்னபடியா அதுல எத்தனை புரோட்டான் இருக்கும், ஒரு புரோட்டான் மட்டும்தான் காணப்படும். அதுதான் சொல்றது அதோட அணு எண். ஸோ ஹைட்ரஜன் 1, ரைட்? அப்ப அதுக்கு ஒரு புரோட்டான் இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு பிறகு மியூட்ல போக வேணும். இப்ப வந்து இங்க பாருங்க ஹீலியம், அதுக்கு நம்பர் வந்து 2. எத்தனை புரோட்டான் காணப்படும்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்பா. 2. வெரி குட். இன்னொரு குரூப் கிட்ட கேட்க போறேன். இங்க பாருங்க மேக்னீசியம், ரைட்? அதுண்ட நம்பர் வந்து 12 ஆவர்த்தன அட்டவணையில இருக்கு. அப்ப எத்தனை புரோட்டான் காணப்படும்? 12. வெரி 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 குட். இப்ப கடைசி கேள்வி இன்னொரு ஆள்கிட்ட நான் கேட்க போறேன். ஓகே, நீங்க இப்ப வந்து இங்க பாருங்க குளோரின், இந்த இருக்கு குளோரின், இதுதான் உங்களோட தண்ணிய எல்லாம் சுத்தமாக்குறதுக்கு பாவிக்கிறது. இந்த குளோரினுக்கு நம்பர் 17 இருக்கு. எத்தனை புரோட்டான் காணப்படும்? 17 புரோட்டான். இப்ப விளங்குதா? இந்த புரோட்டான் எல்லாம் எங்க இருக்கு?
இந்த நியூக்ளியஸுக்குள்ள காணப்படுது. ரைட்? கரு அந்த நியூக்ளியஸ், அணுவுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸுக்குள்ள தான் இந்த புரோட்டான் காணப்படுகிறது. சரி, அது இப்போ உங்களுக்கு விளங்கிட்டுது. அடுத்தது வந்து இந்த புரோட்டானோட இன்னொன்று காணப்படும், அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரான்கள். பாருங்க, உங்களோட புக்கில் இருக்கு எலக்ட்ரான்ஸ். அப்ப அதுக்கு நாங்க வந்து சிம்பிள்ல ஈன்னு போடுவோம். அப்ப இப்ப நான் சொல்லி கொடுத்தேன், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பிளஸ் சார்ஜ். அதே போல எலக்ட்ரான் என்ன சார்ஜா இருக்குமெண்டா, எலக்ட்ரான் எல்லாம் ஒவ்வொரு எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. நெகட்டிவ் பிளஸ் மைனஸ். ரைட்? அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ வந்து நீங்க அப்ப ஒரு எலக்ட்ரான் இருந்தா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் இருந்தா எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்? சொல்லுங்க பாப்பா. ஹீலியத்துக்கு ரைட் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2. அப்ப 2 எலக்ட்ரான் இருந்தா எத்தனை நெகட்டிவ் சார்ஜ்? ஒண்டா அல்லது இன்னொண்டா? ஓகே, ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ரைட்? இப்ப பாருங்க, ஒரு எலக்ட்ரான் இருந்தா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆனா இந்த ஹீலியத்துல 2 எலக்ட்ரான் இருக்குதுன்ற. அப்ப எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் ஹீலியம் வச்சிருக்கும்? 2. சரியா? 2 இருக்கும். அப்ப இப்ப நான் சொல்றேன், இந்த கார்பனுக்கு, ரைட், இங்க பாருங்க, இதுல இருக்க கார்பன். ரைட்? இப்ப இந்த கார்பனுக்கு நம்பர் வந்து 6. அப்ப நான் இப்ப சொல்றேன் 6, நம்பர் 6. அப்ப எத்தனை புரோட்டான் இருக்கும் கார்பனுக்கு? 6. இப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க, நான் இப்ப சொல்லி தர போறேன். எத்தனை புரோட்டான் காணப்படுகிறதோ அத்தனை ஈக்குவலாக எலக்ட்ரானும் காணப்படும். அப்ப கார்பனுக்கு 6 புரோட்டான் காணப்பட்டால் கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான் காணப்படும்? 6. ஏனென்றா அதோட நம்பர் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கு. சரியா? இப்ப வந்து இன்னொரு கேள்வி கேட்க போறேன். சரி, இப்ப வந்து கால்சியம் இங்க பாருங்க, 20 இங்க இருக்கு. 20, இது நம்பர் 20. சரியா? 20. அப்ப இந்த கால்சியத்துக்கு எத்தனை புரோட்டான் காணப்படும்? 20. ஓகே, வெரி குட். அப்ப 20 புரோட்டான் நான் P ன்னு போடுறேன். 20 புரோட்டான். சரியா? 20 புரோட்டான் காணப்படும். அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, 20 புரோட்டான் காணப்படும். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை எலக்ட்ரான் காணப்படும்? 20. அப்ப 20 எலக்ட்ரான் காணப்படும். இப்ப நான் அடுத்ததுக்கு நான் போக போறேன். 20 புரோட்டான் காணப்பட்டால் அதண்ட சார்ஜ், ரைட், அதண்ட என்னது அயன், அது எப்படி இருக்குமெண்டா, அதுக்கு வந்து பிளஸ், ஏன்னா ஒவ்வொரு புரோட்டானுக்கும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப 20 இருந்தா எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்? 20 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதே போல
எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ்ண்டா எனக்கு தமிழ் நான் புக் எனக்கு ஓகே நெகட்டிவ் சார்ஜ். உங்களுக்கு இது விளங்குதா? பிளஸ் அண்ட் மைனஸ் விளங்குதா? அப்ப ஓகே அப்ப நெகட்டிவ் சார்ஜ்ண்டா மைனஸ் மறை ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு உண்டு. அப்ப 20க்கு 20. இப்ப வந்து அப்ப அணுக்கள் அதுண்ட நெட் அதுண்ட இது ரெண்டையும் கூட்டினா என்ன சார்ஜ் வரும் நினைக்கிறீங்க? +20 and -20. அப்ப அதுண்ட நெட் சார்ஜ் எவ்வளவு? -40யா +20. அப்ப மேத்ல நாங்க பார்த்தோம்னா +20 and -20. இன்னொரு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். எனக்கு எவ்வளவு? 0. 0. எஸ் 0. ஓகே அப்ப 0 அதுண்ட சார்ஜ் வந்து 0வா இருக்கு. எப்படி இதை மேத்ல பாக்குறதுன்னா இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா மேத்ல வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட $20 இருக்கு. உங்கள்கிட்ட $20 இருக்கு. $20 இருக்கு. ஆனா நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு $20 கொடுக்குறீங்க. ஓகே குக்கி வாங்குறதுக்கோ இனிப்பு வாங்குறதுக்கு. இப்ப உங்கள்ட்ட எவ்வளவு காசு இருக்கு? ஒண்ணுமே இருக்காதையா, 0. அதே மாதிரி தான் இதுக்கு +20 -20 அது வந்து 0 இருக்கு. சரி இப்ப இது விளங்குதா? அப்ப நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் செய்வோம். நான் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஸ்லோவா தான் போகலாம். ஏன்னாண்டா நீங்க ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மிக மிக முக்கியம். இப்ப வந்து நாங்க வந்து ஆக்சிஜனுக்கு போவோம். நாங்க சுவாசிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமானது இந்த ஆக்சிஜன். ரைட். இதுல இந்த நம்பரை பாக்குறீங்க தானே? எல்லாருக்கும் அந்த நம்பர் தெரியுதா? என்ன நம்பர் ஆக்சிஜனுக்கு போடப்பட்டிருக்கிறது? இதுல வந்து 8 கண்டு இருக்கு. சரி இப்ப நீங்க எனக்கு சொல்ல வேணும் எத்தனை புரோட்டான் இருக்குது? 8 புரோட்டான். எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 8 எலக்ட்ரான் இருக்குது. சரியா? ஓகே இப்ப நான் இன்னொரு குரூப் கிட்ட கேட்க போறேன். சரி இன்னொரு குரூப் சொல்லுங்க. அலுமினியம் அலுமினியத்துல இப்ப பாருங்க AL இருக்குது. இந்த ALல சரி அதோட நம்பர் வந்து 13 போடப்பட்டிருக்கு. 13 இப்படிதான் நாங்க எழுதுறது. இப்ப நீங்க ஒரு குரூப் எனக்கு சொல்லுங்க எத்தனை புரோட்டான் இதுல காணப்படும்? 13 மேம். 13 புரோட்டான். 13 புரோட்டான். எத்தனை எலக்ட்ரான் காணப்படும்? 13. பயப்படாம சொல்லுங்க. 13ன்னா 13 தான். அப்ப இந்த அணு வந்து அதை என்ன சொல்றதுண்டா அணுக்கள் வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்காது. ரைட். ஏனென்றா 13 புரோட்டான் 13 எலக்ட்ரான் இருந்தா சார்ஜ் வந்து 0. அப்ப அந்த அதனால தான் சொல்றது இந்த அணுக்கள் வந்து அதுக்கு அது நடுநிலையானதுன்னு சொல்றது. சரியா? ஏனென்றா அதுக்கு எந்த விதமான சார்ஜும் இருக்காது. சரி இப்ப இது உங்களுக்கு விளங்கிட்ட? இதுல ஏதாவது கேள்வி இருந்தா என்னட்ட கேளுங்க பாப்போம். கேள்வி இருக்கா? ஓகே என்ன கேள்வி? சார்ஜ் என்றா தமிழ்ல ஏற்றத்தை கொண்டுள்ளது.
ஸோ அணுக்களுக்கு வந்து ஏற்றம் இல்லை, ஏனெண்டா அதுக்கு வந்து அந்த சார்ஜ் வந்து 0வா இருக்கு. ஓகே, என்ன கேள்வி இருக்கு உங்களுக்கு? கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? No, ma'am. ஓகே, கேள்வி இல்லாத பட்சத்தில் நாங்கள் கடந்து போவோம். சரி, கிளியர் ஆல் டிராயிங்ஸ். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டது. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன், அடுத்த கான்செப்டுக்கு போறேன். சரியா? வழக்கமா இந்த ரசாயனவியலுக்கு நீங்க புத்தகத்தை வாசிச்சு கற்றுக்கொள்றது கொஞ்சம் கடினம். ஸோ நீங்க கவனமா கேளுங்க. இப்ப அடுத்தது வந்து இந்த மூலகங்களை எடுத்து நாங்க என்னத்தை பார்க்க போறோம்டா, இலத்திரண்ட நிலை அமைப்பு. இலத்திரன்கள் எவ்வாறு அணுக்களில் அடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த இலத்திரன்கள், நான் என்ன சொன்னேன், புரோட்டன்கள் வந்து அந்த நியூக்ளியஸ்ல காணப்படும். புரோட்டான் வந்து அந்த கருல காணப்படும், நியூக்ளியஸ்ல காணப்படும், நடு மையத்துக்குள்ள காணப்படும். சரியா? இலத்திரன்கள் என்ன செய்கிறதுண்டா எங்க காணப்படும், அது வந்து அந்த நியூக்ளியஸுக்குள்ள காணப்படுறே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்ரஜனை எடுத்தோம்னா அதுக்கு வந்து அது நம்பர் ஒன்றுண்டா அதுக்கு ஒரு புரோட்டான் இருக்கு, அதே நேரத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். எப்பயும் சேமானது தான் இருக்கும், ஒரு புரோட்டான் இருந்தால் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இது எப்படி சக்தி மட்டங்களில் எப்படி காணப்படுதுண்டா, ஹைட்ரஜனுக்கு வந்து உங்களோட புக்கில் வந்து அவையில் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு அணுவுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அது நடுவுக்குள்ளே இப்படி ஒரு ரெட் டாட் மாதிரி போடுவாங்க. ரைட்? அந்த ரெட் டாட்டுக்குள்ள ஒரு புரோட்டான் காணப்படும். வெரி குட். இப்ப இந்த எலக்ட்ரான் எங்க காணப்படுதுண்டா, சக்தி மட்டம். சக்தி மட்டம் என்றா லைக் யூனோ இன் ஷெல்ஸ் இந்த இருக்கு, இப்படி அந்த அந்த நியூக்ளியஸை சுத்தி காணப்படும். ரைட்? அப்ப இந்த சக்தி மட்டங்கள்ல இப்ப இது முதலாவது சக்தி மட்டம். பிறகு அப்படி அடுத்தது இரண்டாவது சக்தி மட்டம், பிறகு மூன்றாவது சக்தி மட்டம். இப்படி நிறைய சக்தி மட்டங்கள் காணப்படும். விளங்குதா? இப்ப நான் என்ன சொன்னேன், இலத்திரன்கள் எங்கே காணப்படுகிறது? சொல்லுங்க பாப்போம், என்ன ஆன்சர்? இலத்திரன்கள் நியூக்ளியஸுக்குள்ள காணப்படுகிறதா அல்லது சக்தி மட்டங்களில் காணப்படுகிறதா? சக்தி மட்டங்கள்ல காணப்படுகிறது. அப்ப சக்தி மட்டங்கள்ல காணப்படுகிற இலத்திரன்கள் வந்து ஒரு ஒரு பேட்டர்ன்ல தான் அது வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்? அது சும்மா கண்ட மாதிரி. இப்ப பாருங்க, இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப அது போய் சொல்லல, ஹலோ நான் போய் இன்றைக்கு மூன்றாவது சக்தி மட்டத்துல தான் இருக்க போறேன், எனக்கு அங்கதான் பிடிச்சிருக்கு, நான் அங்கதான் உட்கார போறேன்னு அது சொல்ல முடியாது. ஏனென்றா இயற்கை விதிகளுக்கு அமைய ஒரு எலக்ட்ரான் காணப்பட்டா அது இந்த நியூக்ளியஸுக்கு பக்கத்துல வந்து அது நியூக்ளியஸுக்கு பக்கத்துல இருக்கிற சக்தி மட்டத்துல வந்து அது இருக்கும். இதத்தான் சொல்றது எலக்ட்ரான் நிலை அமைப்பு. அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் முதலாவது சக்தி மட்டத்துல காணப்படுகிறது. இப்ப பாப்போம் ரெண்டாவது இதோ எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஹீலியம். இப்ப ஹீலியத்துல வந்து நீங்க சொல்ல வேணும், இப்ப நான் ஹைட்ரஜனுக்கு இப்படி எழுதினேன் தானே, இந்த இது மாதிரி நான் என்ன எழுதுவேன், எத்தனை பி போடுவேன்? 2 பி போடுவேன். எத்தனை எலக்ட்ரான் போடுவேன்? 2 எலக்ட்ரான் போடுவேன். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த 2 எலக்ட்ரான் இப்ப இதுக்கு போவாம், ரைட்? இதுக்கு போவாம், இந்த இடத்துக்கு போவாம். இந்த 2 எலக்ட்ரானும் எப்படி அடுக்கப்பட்டு இருக்கும்? இப்ப முதலாவது நான் சொன்னேன் ஒரு
ஒரு கரு இருக்கு, ரைட்? மையம், நியூக்ளியஸ். பிறகு சக்தி மட்டங்கள் காணப்படும். அப்ப இதுல ஒரு சக்தி மட்டம், இப்படி சக்தி மட்டங்கள் காணப்படும். நிறைய இருக்கு, ரைட்? நிறைய இருக்கு. சரி, இப்போதைக்கு சும்மா உதாரணத்துக்கு 2 சக்தி மட்டங்கள் காட்டுறேன். சரி, இந்த 2 எலக்ட்ரானும் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, அடுக்கப்பட்டிருக்கு? அப்ப அந்த ஒரு எலக்ட்ரான் போய் இந்த 2வதுக்குள்ள இருக்குமா? இல்லை. எப்பயுமே எலக்ட்ரான்கள் நிலை அமைக்கப்படைக்கல அது இந்த நியூக்ளியஸுக்கு பக்கத்துல இருக்கிற சக்தி மட்டத்துக்கு வரும். இப்ப முதலாவது அங்க வந்துட்டு, இப்ப அதுக்கு 2வது எலக்ட்ரான் இருக்கு. அது என்ன செய்யும்? இந்த முதலாவது சக்தி மட்டத்துல நீங்க 2 எலக்ட்ரான்கள் உங்களுக்கு இடம் இருக்கு, இருக்கிறதுக்கு சீட் இருக்கு, ரைட்? நீங்க மூவி பட தியேட்டருக்கு போனா முன்னுக்கு பின்னுக்கு, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் சக்தி மட்டத்துல 2 சீட் தான் இருக்கு. அப்ப இந்த 2 எலக்ட்ரானும் போய் அதுக்கு பக்கத்துல நியூக்ளியஸுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப வந்து நாங்க எப்படி எலக்ட்ரான் நிலை அமைப்பை எழுதுறதுன்னா, நாங்க உங்களுடைய இதுல எப்படி நாங்க அதை காண்பிக்கிறதுன்னா, வரேன். இப்ப 2 எலக்ட்ரான்கள் இருந்தா நாங்க எப்படி அந்த நிலை அமைப்பு போடுறதுன்னா, நாங்க இப்படிதான் போடுறோம். சும்மா எலக்ட்ரான்கள் வந்து 2 இப்படி நாங்க சும்மா 2ன்னு போடுவோம். சரி, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வடிவா காட்டுறேன். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியுதா எப்படி இந்த சக்தி மட்டங்கள்ல எலக்ட்ரான்கள் அடுக்கப்பட்டிருக்கிறதுண்டு? சரி, இப்ப நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு போறேன், ரைட்? இப்ப வந்து நாங்க இதுக்கு போறோம், லித்தியத்துக்கு போவோம். லித்தியத்துக்கு அதுல நம்பர் 3. இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை புரோட்டான் காணப்படும்? ஃபாஸ்டா சொல்லுங்க. 3 புரோட்டான். அண்ட் எத்தனை எலக்ட்ரான் காணப்படும்? 3 எலக்ட்ரான் காணப்படும். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் காட்ட போறேன். ஓகே, இப்ப வந்து இந்த அணுவின் கட்டமைப்பை பார்ப்போம். நியூக்ளியஸ் இருக்குது, அதான் கரு. இந்த சிவப்பு இந்த நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான் இருக்கு? 3 புரோட்டான். இப்ப நாங்க எலக்ட்ரான்கள் எங்க காணப்படும்? எலக்ட்ரான்கள் எங்க காணப்படும்? சக்தி மட்டங்களில் காணப்படும். ஓகே, அப்ப சக்தி மட்டங்கள்ல காணப்படும். சரியா? நான் சொல்றேன். இப்ப வந்து நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி தர போறேன். இதெல்லாம் நாங்க எத்தனையோ வருஷம் இந்த ரசாயனவியல்ல கற்றுக்கொண்ட காரியங்கள். இப்ப எல்லாரும் கவனமா காது திறந்திருக்கணும். இப்ப வந்து பாருங்க, இந்த ஆவர்த்தன அட்டவணையில இந்த லித்தியம் எத்தனையாவது வரிசையில காணப்படும்? ரோல காணப்படுது. முதலாவது ரோ, 2வது ரோ, 3வது ரோ, 4வது ரோ, ரைட்? 7 ரோ மட்டும் இருக்கு. ஆனா நீங்க 10ஆம் வகுப்பு பண்ணபடியா நாங்க 4வது ரோட நிப்பாட்டுவோம். சரி, அப்ப இந்த இப்ப கவனமா கேளுங்க. இப்ப இது 2வது ரோல காணப்படுது. லித்தியம் 2வது ரோல காணப்படுது. அப்ப 2வது ரோல காணப்பட்டா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 2வது ரோல காணப்பட்டா அதுக்கு 2 சக்தி மட்டங்களில் எலக்ட்ரான்கள் காணப்படும். விளங்கிச்சுதா என்ன சொன்னேன்? லித்தியம் வந்து 2வது ரோல வரிசையில காணப்படுகிறபடியா அதுக்கு 2 சக்தி மட்டங்கள் காணப்படும். இப்ப நாங்க பார்ப்போம். நீங்க அலுமினியம், இங்க பாருங்க, அலுமினியம். அலுமினியம் சரியா? அலுமினியம் நான் தான் எழுதுறேன். அலுமினியம் அதுன நம்பர் வந்து சரியா? அதுன நம்பர் வந்து 13. அப்ப அதுக்கு எத்தனை புரோட்டான் காணப்படும்? 13 புரோட்டான். மற்றது 13 இலத்திரன்.
இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். இப்ப நான் இதண்ட இலத்திரன் நிலையமைப்பை நான் கீற போனா சரியா, இதுல ஒரு கரு இருக்குது. நான் எத்தனை சக்தி மட்டங்கள் ஓடுகள் வரைய வேணும்? ஒன்றா? 3 மேம். 3. வெரி குட். ஏன் 3? ஏனென்றா அது 3வது வரிசையில் காணப்படுகிறது. அப்ப 3 சக்தி மட்டங்களை நான் வரைவேன். ஏன்? அது 3வது வரிசையில காணப்படுகிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். சரியா, பாப்போம். கால்சியம், ரைட்? கால்சியம் அதோட நம்பர் வந்து கால்சியம் அதோட நம்பர் வந்து 20. 20 மேம். ஓகே, 20. அதுண்ட அதுண்ட அணு கட்டமைப்பு நான் கீரைக்குல எத்தனை சக்தி மட்டங்கள் நான் கீறுவேன்? 4 மேம். 4. ஏன் 4? ஏன் 4? ஓ, ஆனா அது எந்த வரிசையில காணப்படுகிறது? 4வது வரிசையில காணப்படுறபடியா நீங்க அதை டிரா பண்ணிக்கல. ஓகே, இதுல ஒரு இது போட்டுட்டு எத்தனை வட்டங்கள் போடுவீங்க? 4 கோடுகள் கீறுவீங்க. 1 2 3 4. நீங்க 4 அப்படி கீறுவீங்க. இப்ப புரியுதா? ஓகே, இப்ப அடுத்ததுக்கு நான் போறேன். அட்லீஸ்ட் இதை மட்டும் நாங்க படிச்சிட்டோம்டா இன்றைக்கு. ஓகே, குட். இப்ப வந்து நாங்க இப்ப இந்த லித்தியத்துக்கு போவோம். இப்ப நான் சொன்னேன் அதுல அது 2வது வரிசையில இருக்கிறபடியா 2 சக்தி மட்டங்கள் காணப்படும் எலக்ட்ரான்களோட. ஆனா 3 எலக்ட்ரான் இருக்குது. அப்ப இந்த 3 எலக்ட்ரான் இருந்தா எப்படி இந்த எலக்ட்ரான்கள் இந்த சக்தி மட்டங்கள்ல காணப்படுதுன்னு பார்க்கணும். சரியா? இப்ப நீங்க கவனமா கேட்க வேணும் எல்லாரும். முதலாவது சக்தி மட்டம் அதுல 2 எலக்ட்ரான்களுக்கு தான் இடம் இருக்கு. அப்ப இந்த 3ல இந்த 2 எலக்ட்ரான்கள் ஓடி வந்து அந்த முதலாவது வரிசையில முதலாவது சக்தி மட்டத்துல உட்கார்ந்துருவேன். ஆனா 3 இருக்குது. அப்ப இந்த 3வது எங்க போகும்? அதுக்கு இடம் இல்லை. அது ஓடி போய் நான் வந்து இங்கதான் உட்காருவேன் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு 2 இடம் தான் இருக்குது முதலாவது ரோல, முதலாவது சக்தி மட்டத்துல. அப்ப அது என்ன செய்யும்டா, அது 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 வந்து அப்ப அது வந்து என்ன செய்யும்? அது வந்து அவைலபிள் அடுத்தது எங்க இருக்கு? 2வதுல போய் இப்படி வந்து இருக்கு 3. இப்ப விளங்குதா எப்படி நாங்க இந்த எலக்ட்ரான்கள் சக்தி மட்டங்கள்ல காணப்படுகிற விதம்? அப்ப நாங்க இந்த எலக்ட்ரான் நிலை அமைப்பை நாங்கள் எழுதேக்கல நாங்க என்ன செய்வோம்டா, இந்த டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து நாங்க எப்படி எழுதுறதுண்டா, நாங்க 3 இந்த 3 எலக்ட்ரான்களும் எப்படி இருக்குதுண்டா, முதலாவதுல 2 மற்றதுல 1. இதுதான் எலக்ட்ரான் நிலை அமைப்பை எழுதுறது. இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சுதா? சரி, லித்தியம் வந்து 2வது வரிசையில இருக்கு. 2 சக்தி மட்டங்கள் காணப்படும். எப்பயுமே முதலாவதுல 2, மற்றது வந்து மிகுதியானவைகள் அடுத்த சக்தி மட்டத்துக்கு போகும். சரி, இப்ப வந்து இதை வைத்து கொண்டு நாங்கள் அலுமினியத்துல எலக்ட்ரான்கள் எப்படி காணப்படுகுதுன்னு பார்ப்போம். இப்ப அலுமினியத்துல 13 எலக்ட்ரான்கள் இருக்கு. இவை எல்லாருக்கும் நாங்க வந்து அதுக்கு சீட் கொடுக்கணும். அப்ப 13 எலக்ட்ரான்கள் எப்படி காணப்படுதுண்டா,
அப்ப எப்படி முதலாவது சக்தி மட்டத்துல எத்தனை எலக்ட்ரான் போடுவேன் சொல்லுங்க பாப்பா. 2 மேம். இதுல உண்டு இங்க உண்டு போட்டாச்சு. ஓகே, இனி இன்னும் எத்தனை இருக்குது? இப்ப நான் 13ல 2 இங்க போட்டுட்டேன். அப்ப இன்னும் 11 காணப்படும். அப்ப அடுத்தது எங்க போகும்? 2வது சக்தி மட்டத்துக்கு போகும். ரைட், 2வதுல 8 காணப்படும். எப்படி நாங்க அதை எழுதுறதுன்னா 1 2 3 பாருங்க, நான் எப்படி போடுறேன்னு முதல் 4 பக்கமும் போடுறேன். 4 பக்கமும் போடுறேன். பிறகு என்ன செய்யறேன்? இந்த 2வது சக்தி மட்டத்துல அதுக்கு 8 எலக்ட்ரான்களுக்கு இடம் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? திருப்பி அப்ப இங்க 1 2 3 4 5 6 7வது எலக்ட்ரான் இங்க போகலாம். 7 8 9 10. அப்ப இதுக்கு இவ்வளவு இடம் இருக்குது. 2வது இது. இப்ப பாருங்க 10 வந்துட்டு 13 இருக்குது. அப்ப மிச்ச 3 எங்க போடுறது? அது 2வது சக்தி மட்டத்துல இடம் இல்லை, எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. அப்ப அது கடைசி சக்தி மட்டத்துக்கு, இந்த 3வது சக்தி மட்டத்துக்கு போக வேண்டும். அப்ப அங்க எத்தனை இருக்கு? 3 எலக்ட்ரான்கள் காணப்படும். 1 2 3. இப்ப விளங்குதா? ஓகே. அப்ப நாங்க எப்படி இந்த எலக்ட்ரான் நிலை அமைப்பை எழுதுறதுன்ற அலுமினியத்துக்கு நீங்க எப்படி எழுதுவீங்க? முதல் என்னத்தை எழுத வேணும்? 13 என்று போடுவீங்க. ஏன்? அவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு. பிறகு நீங்க பிராக்கெட்ஸுக்குள்ள நீங்க போடணும். முதலாவதுல என்ன நம்பர் போடுவீங்க? இப்ப நான் இதுல என்னத்தை எழுதுவேன்? முதலாவது சக்தி மட்டத்துல எத்தனை இருக்குது? 2, 2வது சக்தி மட்டத்துல எத்தனை இருக்கு? 8. 3வது சக்தி மட்டத்துல எத்தனை இருக்கு? 3. அப்ப அப்படித்தான் நான் இதை எழுதுவேன். சரியா? இப்ப இது உங்களுக்கு விளங்கினதா? இது இம்பார்ட்டன்ட். நாங்க அயன் என்ன என்று பாக்குறதுக்கு. இப்ப நான் இப்ப ஹோம்ஒர்க் தரப்போறேன். ஏன்னா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நான் இதை கிளியர் பண்ணிட்டு, இதை எல்லாரும் ஒரு பிக்சர் எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்க இப்ப எனக்கு செய்ய போறீங்க. ஓகே ஓகே. இப்ப ஹோம்ஒர்க்குக்கு நான் இரேஸ் பண்ணவா இதை? ஓகே. இந்த கால்சியத்தை பார்ப்போம். கால்சியத்துல எத்தனை இருக்குது? எத்தனை புரோட்டான் காணப்படும்? 20 புரோட்டான், பிறகு 20 எலக்ட்ரான். அப்ப நான் இதை அடுக்கணும். எப்படி? முதலாவதுல எத்தனை போடுவேன்? முதலாவதுல எப்பயும் 2. 2வதுல எத்தனை போடுவேன்? 8. 1 2 3 4 5 6 7 8. இப்ப 10 வந்துருச்சு. இன்னும் 10 போடணும். 3வதுல எத்தனை போடலாம்னா? 3வதுல எத்தனை போடலாம்? 3வதுலயும் 8 தான் போடலாம். அப்ப 1 ஓகே 2 3வதுலயும் 8 தான் போடலாம். அப்ப இப்ப எத்தனை போட்டுட்டேன்? 2 இங்க 8 10 18. ஆனா இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்கு. அது எங்க போகும்? கடைசிக்கு போகும். இப்ப கடைசி இதுல போகல. அங்க 1 முதல் தனித்தனியா இப்படி இருக்கு, 2 இருக்கு. அப்ப இதை நான் எப்படி எழுதுவேன்? இது மாதிரி எழுதுறதண்டா முதல் என்ன நம்பர் போடுவேன்? 20. பிராக்கெட்ஸ்ல நான் எழுதுவேன்.
முதலாவது எப்படி இப்படி இப்படி 3 நம்பர் இப்படி சொல்லுங்க பாப்போம். அப்ப எனக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு விளங்கிட்டுது. இதுதான் இன்னைக்கு எக்ஸிட் கொஸ்டின். முதலாவது என்ன நம்பர் போடுவேன் இதுல? 2. பிறகு என்ன போடுவேன்? 8. பிறகு என்ன போடுவேன்? 8. கடைசியில என்ன போடுவேன்? 2. ரைட்? அப்ப இதுதான் எலக்ட்ரான் நிலை அமைப்பு. ஓகேயா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. இப்ப இதோட நான் நிப்பாட்டி நான் இப்ப இத பிக்சர் எடுக்க நான் அழிக்க போறேன். ஹோம் ஒர்க்குக்கு நான் ஒரு இதை எழுத போறேன். சரியா? ஓகே, ஐ எம் கோயிங் டு எரேஸ் இட். இப்ப நீங்க என்ன செய்ய வேணுமாடா, ஹோம் ஒர்க்குக்கு நான் இந்த ஸ்லைடர் சயின்ஸ்ல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்க எனக்கு இந்த முதலாவதுல இருந்து 20வது வரைக்கும் நீங்க எலக்ட்ரான் நிலை அமைப்பு சக்தி இத நாங்க எழுதின மாதிரி நீங்க எழுதி செய்ய வேணும். எதுல இருந்து எது மட்டுக்கு? முதலாவதுல இருந்து ஹைட்ரஜன்ல இருந்து கால்சியம் வரைக்கும். அப்ப 20 படங்கள் நீங்க கீறுவீங்க. அதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். ஓகே, இப்ப உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு தெரியுமா? நான் இன்றைக்கு சொல்லி கொடுத்ததன்படி இந்த 20 மூலகங்களுக்கு எலக்ட்ரான் நிலையமைப்பும் சக்தி மட்டங்களில் எலக்ட்ரான் காணப்படுகிற விதத்தையும் நீங்க அழகாக கொப்பியில வரைஞ்சு படம் எடுத்து அனுப்ப வேணும். சரியா பிள்ளைகளே? இன்றைக்கு அது மட்டும்தான் எங்களால கவர் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஓகேயா? ஏதாவது கேள்வி இருக்கா? ஹோம்ஒர்க் என்னது சொல்லுங்க பாப்பா. ஹோம்ஒர்க் மறுபடி சொல்லுங்க. ஹோம்ஒர்க் மறுபடி சொல்றதண்டா, நீங்க இந்த ஒவ்வொரு மூலகங்கள் இப்ப உதாரணமாக நான் இப்படி போட்டா பாருங்க வரேன். நீங்க என்ன செய்ய வேணுமெண்டா, முதல் ஹைட்ரஜன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஹைட்ரஜன், அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உங்களோட கொப்பியில ஹைட்ரஜன் எழுதுவீங்க. அதுக்கு நம்பர் 1. அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு நீங்க போட வேணும் ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு நீங்க இங்க சக்தி மட்டங்கள்ல காணப்படுறதுன்னா ஒரு நியூக்ளியஸ் இப்படி போட்டுட்டு நீங்க என்ன கருவீங்க? அதுக்கு ஒரு சக்தி மட்டம் இருக்கு. அதுக்கு ஒரு எலக்ட்ரான் காணப்படும். இப்ப இத கருவீங்க. எலக்ட்ரான் நிலையமைப்பு எப்படி எழுதுவீங்க? நீங்க இப்படி எழுதணும். அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் காணப்படுது பிராக்கெட்ஸுக்குள்ள. அது முதலாவது சக்தி மட்டத்துல 1 தான் காணப்படும். அதே மாதிரி நான் கால்சியம் கடைசி. அப்ப நீங்க இது அடுத்தது நீங்க ஹீலியத்துக்கு செய்வீங்க. பிறகு இப்படி லித்தியம் இப்படியே போய் கடைசியா செய்து 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 கடைசி உங்களுடைய இது நீங்க செய்ய வேண்டியது கால்சியத்துக்கு. அது 20. அப்ப 20 புரோட்டான் 20 எலக்ட்ரான் போடுவீங்க. பிறகு இந்த சக்தி மட்டங்கள்ல நான் காண்பித்ததன்படி எப்படி எலக்ட்ரான்கள் அரேஞ்ச் பண்ணப்படுதுன்னு போட்டுட்டு பிறகு என்ன செய்வீங்க? நீங்க இதுல 20 20 எப்படி இந்த அரேஞ்ச் பண்ணப்படுமெண்டா 2 முதலாவது, அடுத்ததுல 8, அடுத்ததுல 8, அடுத்ததுல 2. இப்ப உங்களுக்கு ஹோம்ஒர்க் விளங்கிச்சுதா? அதுக்கு 2 வட்டை போட்டோம்னா 8, 3 வட்டை போட்டோம்னா 8, 4 வட்டை போட்டோம்னா 2. அப்ப எப்படி நீங்க அது செய்யறதுண்டா? இப்ப பாருங்க, நான் இப்ப இதை அழிச்சிட்டு தான் போட வேணும். சாரி. அப்ப கால்சியத்துக்கு நீங்க எப்படி போடுவீங்க? இந்த ஒரு நியூக்ளியஸ் போடுவீங்க. நியூக்ளியஸ் இப்படி. பிறகு முதலாவது இது போடுவீங்க. முதலாவது, 2வது, 3வது, 4வது.
அப்ப இதுல வந்து எலக்ட்ரான்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணப்படுகுதுன்னு நீங்க போடணும், கீறணும். உங்களுக்கு புரியுதா? இனி எது கேள்வி இருக்கா பிள்ளைகளே? இதுல நீங்க அரேஞ்ச் பண்ணணும் அந்த 20 எலக்ட்ரான்களும் எப்படியாக அது இந்த சக்தி மட்டங்கள்ல அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க காண்பிக்க வேணும். கடைசியில 2 இருக்கு. அதுக்குத்தான் 20 எலக்ட்ரான்கள்ல 2 8 8 2. இது உங்களுக்கு பிராக்டிஸ்ல வர வேணும். சரி, ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பிள்ளையா. எஸ், நோ? உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னு விளங்கிச்சா? அடுத்தது என்ன படிப்பிக்க போறீங்க? ஓ, லைக் யூனோ, நான் இன்னுமே செக்ஷனுக்கு வர இல்லை. அடுத்தது வந்து அந்த ஸ்லைடுல அயன்கள். இந்த இப்ப இன்றைக்கு நாங்க வந்து படிப்பிச்சது வந்து அயன்களை பற்றி படிப்பிப்பேன் நான் அடுத்த முறை. மொலிக்யூலுக்கு தமிழ் என்ன? மூலக்கூறு. இப்ப பாருங்க, நான் இந்த இவ்வளவு செய்ய வேணும் என்று யோசிச்சேன். நாங்க வந்து ஸ்லோவா தான் மூவ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ நீங்க வந்து இதை மட்டும் எனக்கு ஹோம்ஒர்க்குக்கு செய்து அனுப்புங்க, சரியா? ஓகே 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 பிள்ளைகள், இது மட்டும் ஹோம்ஒர்க்குக்கு செய்து அனுப்புங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன ஹோம்ஒர்க்குண்டு? சரி, நான் அந்த இதுல ஒரு சாம்பிள் நான் செய்து போடுறேன். நீங்க வந்து அதை பார்த்து அதே மாதிரி 20 மூலகங்களுக்கு நீங்க அனுப்ப வேணும். இதண்ட ஸ்லைட் ப்ரெசன்டேஷனையும் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இது 10ஆம் வகுப்புல நாங்க படிப்பிக்கிற காரியம். ஸோ அதனால நாங்க ஒன்லி 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கூட விளங்கி இருக்கு. பட் நாங்க இன்னைக்கு கவர் பண்ணக்கூடியதா இருந்தது. ஓகே ஓகேயா பிள்ளைகளே? உங்களுக்கு இன்னைக்கு விளங்கினதா?